நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஒரு சாம்பார் செய்கிறத பார்ப்போம். இதுக்கு நாங்கள் வேறு மசாலா அரைக்க போகிறது இல்லை, சக்தி மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த காய்கறியையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சேர்க்குறேன். தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை, உப்பு போட்டு நல்லா கலந்து வதக்க விடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதுக்கு தேவையான பருப்பு சேர்த்துக்கொள்வோம். உங்கள்கிட்ட மாங்காய், நீங்கள் எடுக்கிற மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் போடுற தக்காளியை குறைச்சிக்கோங்க. இப்போ நாங்கள் பருப்பை போட்டுறதுமே நாங்கள் அதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கொள்வோம். தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். இந்த சாம்பார் கெட்டியாக இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் சக்தி மசாலாவில் 2.5 கரண்டி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நேரம் உப்பையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூடுதலாக கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை வேக விடுவோம். வெந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தேவையான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் சேர்க்கும் போதே உங்களுக்கு தேவையான தண்ணியையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்லா காய்கறிகள்லாம் வெந்திருக்கான்னு பாருங்கள். அப்புறம் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு எப்பவும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து நாங்கள் குழம்போடு சேர்த்துக்கொள்வோம். குழம்போட தாளித்து சேர்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதையும் கலந்து சேர்த்து பரிமாறலாம்.